Praise the Lord. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த நாளின் இந்த மாதத்தின் முதல் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிரேயருக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். ஆண்டவர் கடந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்தினார். 9வது மாதத்திற்கு தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த மாதத்திலும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நடத்துவார். அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லவர், அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர். அவர் உங்கள் குடும்பங்களுக்கு உதவி செய்வார். ஜெபிக்கிற உங்களுக்கு, ஊழியம் செய்ய வாஞ்சையோடு இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் இந்த மாதம் நன்மை செய்வார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் நிறைவேறும். இன்றைக்கு இந்த ஜெபத்தை நம் துதியோடு ஸ்தோத்திரத்தோடு, இது மாதத்தின் முதலாவது ஜெபமாக இருக்கிறபடினாலே ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரித்து புகழ்ந்து வாழ்த்தி இந்த ஜெபத்தை துவங்க போகிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் நாளுக்காக நன்றி. இந்த புதிய மாதத்திற்காக ஸ்தோத்திரம். கடந்த மாதம் முழுவதும் எங்களை கிருபையாய் காத்தீர். இந்த புதிய மாதத்தை தேவனே பொறுப்பெடுத்து நடத்த போகிறதற்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் எங்கள் வாழ்க்கையில் செய்கிறவர். அதற்காய் மக்கு ஸ்தோத்திரம். உங்கள் பிள்ளைங்களை கரம் பிடித்து நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. 8 மாதங்கள் நடத்தினவர் 9வது மாதத்திலும் கிருபையாய் நடத்துங்க, இரக்கமாய் நடத்துங்க, தயவாய் நடத்துங்க. இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிரேயர் ஆசீர்வாதமாய் அநேகருடைய வாழ்க்கையிலும் எங்கள் அடுத்த தலைமுறையிலும் பெரிய மாற்றத்தையும் எழுப்புதலையும் கொண்டு வரப்போகிற ஜெபமாய் இருக்க போகிறதற்காய் நன்றி. கிருபையின் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தயவாய் நடத்துங்க. ஆண்டவரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். நல்ல சந்தோஷமாய் உற்சாகமாய் கரங்களை தட்டி எங்களோடு கூட இணைந்து தேவனை நாம் ஸ்தோத்தரிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த அந்த புதிய மாதத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திற்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? கடந்த நாட்கள் முழுதும் பாதுகாத்த தேவன், கிருபையாய் நடத்தின தேவன், குறைவின்றி நடத்தின தேவனுக்கு நன்றி உள்ளத்தோடு தேங்க்யூ லார்ட். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. 1000 பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனிரே, 1000 பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனிரே. விடி வெள்ளியே அந்த பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. விடி வெள்ளியே அந்த பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றினும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே, மாந்தர்கள் போற்றினும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவுமே முழங்கிடுமே, மகிழுடன் துதித்திடவே, முழங்கால் யாவும் முழங்கிடுமே, மகிழுடன் துதித்திடவே. ஆராதனை நாயகன்
எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் ஆராதனைக்கும் நீர் ஒருவரே பாத்திரராக இருக்கிறீர். உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம், துதிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. இந்த மாதத்தின் இந்த முதல் ஜெபத்திலே எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ராஜாதி ராஜா நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் பொறுப்பெடுத்து நடத்துவீராக. எல்லா குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு சகோதரனுக்காய், சகோதரிக்காய், ஒவ்வொரு வாலிப மகனுக்காய், வாலிப மகளுக்காய், குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்கள், சிறியவர்கள், குழந்தைகள் எல்லாருக்காயும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. இந்த மாதம் முழுவதும் கிருபையாய் நடத்துங்கப்பா. ராஜாதி ராஜா இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சங்கீதத்தை நாம் எல்லாரும் தியானிக்க போகிறோம். 143வது சங்கீதம் நாம் வாசிக்கலாம். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும். உமது உண்மையின் படியும் உமது நீதியின் படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும். ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதேயும். சத்ரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடே நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். என் ஆவி என்னில் தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செயல்களை எல்லாம் தியானிக்கிறேன். உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். வறண்ட நிலத்தைப் போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. கர்த்தாவே, சீக்கிரமாய் எனக்கு செவிகொடும். என் ஆவி தொய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாத படிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். உம்முடைய நீதியின் படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும். உம்முடைய கிருபையின் படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும். நான் உமது அடியேன். ஹல்லேலூயா, ஆமென். அற்புதமான ஒரு சங்கீதம். இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு சோர்விலிருந்து ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். துவங்கும் போது அவர் சொல்கிறார், கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும். உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும் என்று சொல்லிவிட்டு ஒரு மனக்கிலேசத்தோடு மனசோர்வோடு கூட ஜெபிக்கிறார். வசனம் 4 சொல்கிறது, என் ஆவி என்னில் தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. ஏன் ஆவி தியங்குகிறது, இருதயம் சோர்ந்து போகிறது? முந்தின வசனம் சொல்கிறது, சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடை நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல என்னை இருளிலே இருக்க பண்ணுகிறார். பல வேளைகளில் நம்முடைய ஆத்மாவிலே தொய்வு வரும் பொழுது சத்துரு வெளியே மாத்திரம் போராட மாட்டான், உணர்வுகளோடு போராடுவான், ஆவியோடு போராடுவான், ஆத்மாவோடு போராடுவான். ஆவியில் ஒரு உற்சாகமே இருக்காது. நீங்கள் கூட யோசிக்கலாம், 8 மாதம் முடிந்து விட்டது, 9வது மாதத்தை துவங்க போகிறேன், எனக்கு ஒரு உற்சாகம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு மகிழ்ச்சி இல்லை என்று. இப்படி சோர்வின் சூழ்நிலைமையிலே கடந்து போகும் பொழுது ஒரு காரியத்தை செய்கிறார். 5வது வசனம், பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். நீங்க கூட சோர்ந்து போகும்போது ஒன்றை செய்யணும். கடந்த நாட்கள்ல ஆண்டவர் எப்படி நடத்தினார், கடந்த காலத்தில் இந்த நெருக்கத்தில் எப்படி உதவி செய்தார், எப்படி உபவாசித்தீர்கள், எப்படி பதில் கொடுத்தார், இதை யோசிக்கும் போது உண்மையா சொல்றேன், அப்போ உதவி செய்தார்ல, அவர் இப்பொழுதும் உதவி செய்வார். பல நன்மைகளை நாம் மறந்து போகிறோம். ஒரு வருஷத்தின் கடைசியில் உட்கார்ந்து கர்த்தர் செய்த நன்மைகளை யோசிக்கும் பொழுது நம்மால் எல்லாவற்றையும் ரிகலெக்ட் பண்ண முடிவதில்லை. ஒவ்வொரு வருஷமும் அவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார், ஒவ்வொரு மாதமும் அவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார். இப்போ அவர் சொல்லுகிறார், பூர்வ நாட்களை நினைக்கிறேன், செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், இந்த கரத்தின் கிரிகளை யோசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இதெல்லாம் யோசிக்கும் பொழுது
இந்த சோர்வின் ஆவி நீங்குகிறது. வசனம் 7 சொல்லுது, என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல என் ஆத்துமா மேல் தாகமாய். சோர்ந்து போய் வறண்டு போனிருந்த ஆத்துமா திரும்ப உயிர் மீழ்ச்சி அடைந்து கைகள் உயர்த்தப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையில் இதே தான். சோர்ந்து போயிருக்கிறீர்களா? மாதத்தை துவங்கும் பொழுதே தளர்வோடு துவங்குகிறீர்கள் என்றால் உங்களுக்கு சொல்கிறேன், கைகளை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்த போகிறோம். நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒவ்வொரு குறிப்பிற்காய் ஜெபிக்க போகிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை கிருபையாய் நடத்தும்படி ஜெபிக்க போகிறோம். முதல் ஜெப குறிப்பு வசனம் 1. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடும், உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளி செய். அதுவும் எப்படி கேட்கிறார்? வசனம் 7, கர்த்தாவே சீக்கிரமாய் எனக்கு செவி கொடும். ஜெபத்தை கேளும் என்கிறவர் சீக்கிரமாய் செவி கொடும். நம்ம கூட ஜெபிக்க போறோம், ஆண்டவரே சீக்கிரமாய் எனக்கு செவி கொடுங்கப்பா. நீங்க ஏற்கனவே ஏறெடுத்திருக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் பதில் வரும். இந்த மாதம் ஏறெடுக்க போகிற ஜெபங்களுக்கும் பதில் வரும். We are going to pray. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடும், உமது உண்மையின் படியும் உமது நீதியின் படியும் எனக்கு உத்தரவு அருளச் செய்யும். இந்த வார்த்தையின் படியாக அப்பா, அந்த வேளையில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஐயா. 143ஆம் சங்கீதத்தில் அப்பா, உம்முடைய தாசனாய தாவீது அப்பா கேட்டது போல கர்த்தாவே, எங்கள் இருதயங்கள் எல்லாம் கர்த்தாவே இந்த வேளையில் ஒருமுகப்படுத்தி அப்பா பிதாவே உம்மை நோக்கி பார்த்து கர்த்தாவே எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஐயா. இந்த கடந்த மாதங்களெல்லாம் நாங்கள் ஏறெடுத்த எல்லா விண்ணப்பங்களுக்கும் அப்பா, அந்த மாதத்தில் நீர் பதில் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த மாதத்துல கர்த்தாவே, இந்த முதல் வாரத்துல உங்க கரத்துல வந்து நாங்க நிக்கிறோம்ப்பா. உங்க பாதத்துல வந்து நாங்கள் தொழுது கொண்டு உம்மை நமஸ்கரித்து உம்மை வணங்கி ஸ்தோத்தரித்து அப்பா, எங்கள் இருதயத்தில் இருந்த ஸ்தோத்திர பலிகளை விண்ணப்பங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஐயா. இந்த நாட்கள் எல்லாம் நாங்கள் ஜெபிக்கிற, இந்த மாதத்துல ஜெபிக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் நீர் எங்கள் பக்கமாய் சாய்ந்து அப்பா நீர் செவி கொடுக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. செவி கொடுக்கும்படியாய் நாங்கள் விண்ணப்பிக்கிறோம் கர்த்தாவே. எங்க ஜெபத்தை கேளுங்கப்பா, எங்களுக்கு உத்தரவு அருள செய்யுங்க நாங்க கேட்கிறோம்ப்பா. இந்த மாதத்துல கர்த்தாவே, இந்த இணைப்பில் இணைந்து இருக்கிற எல்லா குடும்பங்கள் கர்த்தாவே, இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா ஆத்துமாக்களுடைய இருதயங்களையும் அப்பா உமக்கு நேராய் திருப்ப வேண்டும் என்று நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா குடும்பங்களிலும் கர்த்தாவே நீர் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணும்படியாய் அப்பா உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. பூமிக்குரிய ஆவிக்குரிய நன்மையினால் உம்முடைய பிள்ளைகளை நீர் திருப்தியாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எதற்கெல்லாம் ஜெபித்து சோர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா, ஆத்துமா தியங்கி கிடக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நாளிலப்பா உம்முடைய கர்த்தாவை சம்பூர்ண நன்மையினால திருப்தியாக்கி அவர்கள் ஆத்துமாவுக்கு நீ சத்துவத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் விண்ணப்பிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவருடைய கர்த்தாவை ஆத்துமாவையும் உயிர்ப்பிங்கப்பா. ஒவ்வொருவரையும் உம்முடைய கர்த்தாவை சம்பூர்ண நன்மையினால திருப்தியாக்குங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் நீங்க கொடுக்கிற ஆசீர்வாதப்பா, ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களை இந்த மாதத்துல நீங்க ஆசீர்வதிங்க ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளை உம்முடைய ஞானத்தினால நிரப்பி இந்த மாதம் எதெல்லாம் அவங்க எக்ஸாம்ஸ் எழுத போறாங்களோ எல்லாவற்றிலும் உம்முடைய ஞானம், பரத்தின் ஞானம் பிள்ளைகளுக்குள் இருந்து வெளிப்படுவதாக. யோசேப்பை போல, தானியேலை போல விவேகம் உள்ளவனாய் சமத்தனாய் கர்த்தாவே இந்த அவர்களுடைய நிலைகள்ல, வேலை ஸ்தலங்கள்ல பிள்ளைகளை, எங்கள் சந்ததிகளை நீர் ஆசீர்வதிக்கணும் நாங்க விண்ணப்பிக்கிறோம்ப்பா. இந்த ஜெபங்களெல்லாம் நீங்க கேளுங்கப்பா, ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுங்கப்பா. உம்முடைய வல்லமையுள்ள கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. எல்லா குடும்பங்களிலும் இந்த மாதத்துல யாருக்கெல்லாம் திருமணத்துக்கு ஆயத்தப்படுகிறார்களோ எல்லா திருமண தேவைகளெல்லாம் சந்திங்க, மீத எடுக்க பண்ணுங்கப்பா. கானாவூர்ல எப்படி பிரசன்னராய் வந்து அற்புதராய் வெளிப்பட்டீரோ அப்படியா எல்லா திருமணத்துக்கு ஆயத்தப்படுகிற எல்லா குடும்பங்களிலும் உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் அப்பா நீர் அற்புதராய் வந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் உம்மை அழைத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லா குடும்பத்தின் பிரயாணங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. உம்முடைய கர்த்தாவே சமூகம் போகும்போதும் வரும்போதும் அப்பா, போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்ற வார்த்தையின் படியாய் எல்லாருடைய பிரயாணங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. எல்லாருடைய ஊழியர்களுடைய தரிசனங்களை எல்லாம் கர்த்தர் இந்த நாட்களை நிறைவேற்றுங்க ஜெபிக்கிறோம். எல்லாருடைய கர்த்தாவே தேவைகளை சந்திங்க. எல்லா குடும்பங்களிலும் சம்பூர்ண நன்மை உண்டாயிருக்க பண்ணுங்கப்பா. தேவரீர் உங்க முகத்தின் ஒளி பிரகாசம் இந்த நாளில், இந்த மாதத்துல எல்லார் மேலும்
வீசட்டும் ஐயா. கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை காண்கிற, குடும்பங்களை காண்கிற, சந்ததிகளை காண்கிற ஒவ்வொரு ஜாதிகளும் உங்க வழியை அறிய பண்ணும்படியாய் நீர் கிரியை செய்யும்படியாய் உம்முடைய வல்லமையுள்ள கரத்துல இந்த விண்ணப்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீர் கர்த்தாவே எங்கள் ஜெபத்தை கேளுங்க, எங்களுக்கு செவி கொடுங்க, எங்களுக்கு உத்தரவருள செய்யுங்க. உங்க சமூகத்துல நாங்க விண்ணப்பிக்கிறோம்ப்பா. நீர் எங்களுக்கு இந்த மாதமெல்லாம் நீர் அப்படி எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி செலுத்துறோம்ப்பா. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இரண்டாவது ஜெப குறிப்பாக 143 சங்கீதம் 8 அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். நம்ம இந்த மாதத்தின் வழி நடத்துதலுக்காக, தேவனுடைய வழி நடத்துதலுக்காக நம்ம செபிக்க போகிறோம். காட்ஸ் கைடன்ஸ்க்காக நம்ம செபிக்க போகிறோம். எல்லாரும் என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்க. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, இந்த வேளையில் தகப்பனே அப்பா, இந்த மாதம் முழுவதும் உம்முடைய வழி நடத்துதலின் கரம் அப்பா எங்களோடு கூட இருக்கும்படியாய் செபிக்கிறேன் ஏசப்பா. அப்பா, இந்த மாதத்தில் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு ஆண்டவரே மகனையும் மகளையும் வழி நடத்துவீராக, நேர்த்தியான நேர் வழியாய் நடத்துவீராக. எலியேசரை நடத்தினது போல எங்கள் பிள்ளைகள் இந்த நாட்களில் ஆண்டவரே நேர் வழியாய் நடப்பார்களாகப்பா. அப்பா, எந்தெந்த பிள்ளைகள் உமக்கு பிரியமில்லாத வழிகளில் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஆண்டவரே நேர்வழிப்படுத்தி செவ்வைப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. எங்கள் மேய்ப்பன் அப்பா எங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக கடந்து செல்வீராக. மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு சென்ற ஆடுகளை போல எங்கள் பிள்ளைகள் கரவலாடாய் இருக்கிறார்களே, மெதுவாய் என் தகப்பன் நடத்தி செல்வீராகப்பா. சத்தம் அறிகிற ஞான இருதயத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. அப்பா, உம்முடைய சித்தம் செய்கிற ஞான வாசல்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு திறப்பதாக தகப்பனே. இந்த மாதம் எங்க பிள்ளைகளுக்கு ஒரு பிரேக் த்ரூ உண்டாகட்டும் ஐயா. உம்மை பின்பற்றுகிற ஆண்டவரே ஒரு திருப்பு முனை உண்டாகட்டும் ஐயா. உங்க கைடன்ஸ் அப்பா, உங்க வழி நடத்துதல் அப்பா எங்க மகன் மேல எங்கள் மகள்கள் மேல இறங்குவதாக என்று சொல்லி செபிக்கிறோம்ப்பா. எங்கள் பிள்ளைகள் செய்ய வேண்டியதை, அன்றாடம் நடக்க வேண்டிய காரியங்களை என் தகப்பன் வெளிப்படுத்துவீராக. அப்படி ஒரு வெளிப்பாட்டின் ஆவியானவர் பிள்ளைகளை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா, ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒரு மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமுமாய் என் தகப்பன் எங்கள் பிள்ளைகளை இந்த மாதம் முழுவதும் வழி நடத்துவீராக. வசனங்களை தியானித்து வார்த்தையின்படி செயல்படுத்த ஆவியானவர் பிள்ளைகள் மேல எழுந்தருளுவீராக என்று நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் பிள்ளைகளுக்கு எதிரான எல்லா சத்துருவின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிர்மூலமாகதாக என்று சொல்லி கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. பிள்ளைகள் நேர்வழி பட முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா கோணல்களும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நேர்வழி ஆவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த மாதம் முடியும் போது எங்கள் பிள்ளைகள் சொல்ல வேண்டும்பா, சாட்சியாய் உயிருள்ள ஜீவனுள்ள சாட்சிகள் எழும்ப வேண்டும். கர்த்தர் எங்களை இந்த நாட்களில் செவ்வையாய் நேர்வழியாய் மேய்ப்பனாய் எங்கள் முன்பாய் கடந்து சென்றார் என்று ஜீவனுள்ள சாட்சிகள் உயிருள்ள சாட்சிகள் எழும்புவதற்காக நன்றி செலுத்துகிற ராஜா. தொடர்ந்து உம்முடைய கர்த்தருடைய ஆவியானவர் வழி நடத்துவீராக. ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் வசனத்தின் மூலமாக நடத்துவார், வார்த்தையின் மூலமாய் நடத்துவார், தரிசனம் மூலமாய் சொப்பனங்கள் மூலமாய் உங்களை நிச்சயமாய் நடத்துவாராக. கலங்காதிருப்பீராக. ஆமென். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சுகம் தருபவரே,
மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சங்கீதம் 143 9 கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன். சத்ரு என்று சொல்லப்படவில்லை, சத்துருக்களுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்ரு, பிரதான சத்ரு பிசாசே. ஆக பொல்லாத பிசாசுக்கு இந்த புதிய மாதத்திலே நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும். இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எங்களோடு கூட நீங்களும் இணைந்து கொண்டு இந்த குறிப்புக்காக ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இப்பொழுதும் கர்த்தாவே இந்த சங்கீதம் 143 9 ஆண்டவரே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வேத வார்த்தையின்படி அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. பொல்லாத சத்துருவாகிய பிசாசுக்கு எங்களை ஆண்டவரை, எங்கள் பிள்ளைகளை இந்த புதிய மாதத்தில் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உலகம், மாமிசம், பிசாசு இவைகளிலே பிரதான சத்துரு சாத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பிரதான சாத்தானுடைய சகல தந்திரங்களுக்கு ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை விலக்கி போடுங்கப்பா. ஆண்டவரே, அவன் காட்டுகிற சகல தந்திரமான ஆலோசனைகளுக்கு, வழி நடத்தல்களுக்கு கர்த்தாவே எங்கள் பிள்ளைகள் செவி சாய்க்காதபடிக்கு கர்த்தாவே செவிகள் எல்லாம் கர்த்தர் அடைத்து போடும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. அவன் சொல்லுகிற துர ஆலோசனைகளுக்கு ஒரு பிள்ளை கூட கர்த்தாவே இசைந்து போகாதபடிக்கு இந்த புதிய மாதத்தில் எங்கள் பிள்ளைகளுடைய நடத்தைகளை கர்த்தாவே நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னீரே. இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் இந்த செப்டம்பர் மாதத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் போதியுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியிலே நடத்தி செல்லுங்கப்பா. சத்துரு காண்பிக்கிற சகல தந்திரங்களுக்கு ராஜா எங்கள் பிள்ளைகள் விலகி ஓடட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. சகல பாவத்தின் ஆண்டவர் ஆலோசனைகளுக்கு, விபச்சார ஆவிகளுக்கு, வேசித்தன ஆவிகளுக்கு கர்த்தாவே எங்கள் பிள்ளைகள் இந்த மாத விலகி நிற்கட்டும் அப்பா. வியாதிகளுக்கு, விக்கினங்களுக்கு, சகல விதமான ஆண்டவர் விபத்துகளுக்கு, விபரீதங்களுக்கு, ஆண்டவர் சண்டைகளுக்கு ராஜா எங்கள் பிள்ளைகள் விலகி ஓடட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. மறைவாய் வைக்கிற கண்ணிகளுக்கு, விரிக்கப்படுகிற வலைகளுக்கு எங்கள் பிள்ளைகளுடைய கால்களை கர்த்தர் இந்த மாதம் விளக்குவீராக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, யுத்த நாளிலே என் சத்துருக்களுக்கு விரோதமாய் என்னை இடைக்கட்டினேன் என்று தாவீது சொன்னது போல ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு நேரெடுக்கிறதான ஆண்டவரே சகல யுத்தங்களிலே எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நேராக உமது கரத்தை நீட்டுவீராக, அவருடைய தலைகளை மூடுவீராக, பலத்தால் இடைக்கட்டுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா, நன்றியோடு மை துதிக்கிறோம்பா. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற சகல சத்துருக்களும் புகை பறக்கடிக்கப்படுவது போல இந்த மாதம் பறக்கடிக்கப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம்பா, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த மாதம் துவக்க நாட்களில் இருந்தே ஆண்டவரே உம்மை அவர்கள் புகலிடமாய் கொள்ளட்டும்பா. ஒவ்வொரு இடங்களிலும் கர்த்தரையே முன்வைத்து நடக்கட்டும்பா. உமது ஆலோசனைக்காய் பிள்ளைகள் காத்திருக்கட்டும் அப்பா. நீர் சொல்லுகிற பாதையில் எங்கள் பிள்ளைகள் நடக்கட்டும்பா. ஆண்டவரே, நீர் காட்டுகிற வழியில் எங்கள் பிள்ளைகள் நடந்து செல்லட்டும்பா. ஒவ்வொரு சூழ்நிலைகள் மத்தியிலும் எங்கள் பிள்ளைகள் ஐயா உம்மை சார்ந்து கொள்ளட்டும் அப்பா. எங்க சபைகளில் இருக்கிற பிள்ளைகள், ஒவ்வொரு வீடுகளில் இருக்கிற பிள்ளைகள், எங்க தேசத்தில் இருக்கிற வாலிபர்களை எல்லாம் ஆண்டவரே உம்மையே புகலிடமாய் கொள்ளட்டும் அப்பா. இந்த செப்டம்பர் மாதம் முழுவதிலும் ஆண்டவரே கர்த்தரையே புகலிடமாய் கொண்டு ராஜா ஆண்டவரே நடந்து செல்லட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என்னை எல்லையை பெரிதாக்கி தீங்கு துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று சொல்லி யாபேஸ் ஜெபித்தது போல இந்த மாதம் எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழுவுகிற சகல தீங்குக்கும் ஆண்டவர் விலக்கி போடுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் அப்படியே செய்வதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நாம் ஜெபித்தது போலவே இந்த மாதம் முழுவதும் சகல சத்ருவின் வல்லமைகளுக்கு நம்மையும் நம் பிள்ளைகளையும் விலக்கி கர்த்தர் பாதுகாப்பாராக. ஆமேன். சங்கீதம் 143 10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. இந்த மாதத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது, தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். முதலாவது போதித்தருளும். இரண்டாவதாக, செம்மையான வழியிலே
நடத்துவாராக. இந்த 2 காரியத்தை வைத்து நாம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். என்னோடு கூட நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தாவேயுமே நாங்கள் துதிக்கிறோம், தகப்பனேயுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த மாதம் முழுவதும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே, நீர் எங்களுக்கு போதித்து நடத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உமக்கு பிரியமானதை செய்ய அப்பா எங்கள் குடும்பத்திற்கு நீங்க போதி தருளுங்க ஆண்டவரே. எங்க பிள்ளைகளுக்கு நீங்க போதி தருளுங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பத்திற்குள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களும் கரத்தில் இந்த மாதம் முழுவதும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேலுடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உமக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக என்ற வேத வசனத்தின்படி இந்த மாதம் முழுவதும் அப்பா நாங்கள் செட்டைகளின் மறைவுக்குள்ள நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. செட்டைகளின் மறைவில் நாங்கள் வந்து தங்குகிறோம் ஆண்டவரே. அப்பா சோத்தரிக்கிற நீரே என் தேவன் என்று தாவீது சொன்னது போல நாங்களும் சொல்லுகிறோம். இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு தேவனாகவும் எங்கள் அடைக்கலமாகவும் எங்கள் கோட்டையாகவும் எங்கள் கண்மலையமாக இருந்து ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பிரியமற்ற பாதையில செல்லாதவாறு உமக்கு பிரியமானதை செய்யும்படி எங்களுக்கு நீங்க போதித்தருளும் ஆண்டவரே. உடைய வேதத்துல வாசிக்கிறோம், நல்ல போதகரே என்று போடப்பட்டிருக்கிறது. அப்பா, நீர் எங்களுக்கு நல்ல போதகராய் இருந்து இந்த மாதம் முழுவதும் நாங்களும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வேத வசனத்தின்படி இந்த மாதம் முழுவதும் உமக்கு நாங்கள் பிரியமானதை செய்ய அப்பா நீ தானியேலை நோக்கி பிரியமானவனே என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்படியே கூட கர்த்தாவே, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பா என்று போடப்பட்ட வேத வசனத்தின்படி கூட ஆண்டவரே சோத்தரிக்கிறோம். அப்பா, நாங்கள் பிரியமானது செய்யும் போது எங்கள் ஆத்துமா வாழுமே ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் எங்கள் ஆத்துமா வாழும்படி நாங்கள் பிரியமானது செய்ய வேண்டும் ஆண்டவரே. உங்களுடைய வேத வசனத்தினால் எங்களை போதிங்க ஆண்டவரே. உங்க ஜெபத்தினால் எங்கள் குடும்பத்தை நடத்துங்க ஆண்டவரே. வேத வசனத்தை எங்கள் இருதயத்தில் விதைக்க வேண்டுமா, எங்கள் பிள்ளைகளுடைய இருதயத்தெல்லாம் விதைக்க வேண்டுமா. இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு ஒரு ஜெபத்தின் மாதமாக, ஒரு வேத வசனத்தின் மாதமாக இருக்கும்படி கர்த்தாவே நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, இரண்டாவதா எங்கள் செம்மையான வழியில நீங்க நடத்துவீராக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நான் உனக்கு முன்பாய் சென்று கோணலானவைகளை நான் செவ்வையாக்குவேன் என்று சொன்ன தேவன், இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு முன்பாக சென்று சகல ஆண்டவரே மேடுகள் எல்லாம் ஆண்டவர் சரி சமமாக்கி நாங்கள் செவ்வையான பாதையில் ஆண்டவர் செல்லும்படி கோணலானவைகள்லாம் என் தேவன் எங்களுக்கு நேர் வழியில நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த எலியேசரை நேர் வழியில நடத்தி சென்று ஆசீர்வாதமான எதிர்காலத்தை ஆண்டவரே சோத்தரிக்கிற ஈசாக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. எங்க பிள்ளைகளை கூட உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்க பிள்ளைகளை இந்த மாதம் முழுவதும் செம்மையான வழியில நடத்துவீராகப்பா. நேர் வழியில நீங்க நடத்துவீராக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக என்ற வேத வசனத்தின்படி இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே நிறைவான பலன் கிடைப்பதாக நாங்கள் இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே நாங்கள் செபிக்கிறோம். நீர் எங்களை போதித்து நடத்துவீராக, செம்மையான வழியில நடத்துவீராக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த மாதம் முழுவதும் தேவன் உங்களை செம்மையான வழியிலும் பிரியமான வழியிலும் நடத்துவார். தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பதுவோ என் ஆத்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி தவிக்க வேண்டுமே. ஏங்கி ஏங்கி
பாசமே எனது ஆசையே எனது ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே எனது ஆசையே எனது ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே எனது ஆசையே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. தகப்பனே, உமக்கு பிரியமானதை மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில செய்யும்படி இந்த மாதமெல்லாம் தேவன் எங்களை நடத்துவீராக. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களை நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். In Jesus name. Amen. சங்கீதம் 143:11 கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும், உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீக்கலாக்கிவிடும். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் தருகின்ற வார்த்தை, கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிற மாதமாக இருக்க போகிறது. உங்கள் குடும்பத்தில் எப்படி உயிர்ப்பிப்பார்கள் என்று பார்க்கலாம். கடந்த மாதத்தில் இன்றைக்கும் உங்களுடைய பிள்ளைகள் பாவத்துக்கு மரித்திருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் கர்த்தர் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு வேளையில் ஜெப ஜீவியம் ஒரு உலர்ந்த எலும்புகளை போல காணப்படுகலாம். உலர்ந்து போன ஒரு ஜெப ஜீவியத்தில் இருக்கலாம். ஆனால் இந்த புதிய மாதத்தில் உங்கள் ஜெப ஜீவியத்தில் கர்த்தர் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும், உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும் என்று சங்கீதக்காரன் ஆண்டவரே ஜெபித்தது போல ராஜா, உம்முடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை நீர் உயிர்ப்பிப்பீராக ராஜா. பாவத்துக்கு மரித்திருக்கிற எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் அதிசயம் செய்யுங்கப்பா. எங்கள் பிள்ளைகளை பாவத்திலிருந்து ஒரு உயிர்ப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. மரித்திருக்கிற ஒரு வாழ்க்கை ஆண்டவரே தகப்பனே இன்றைக்கு உயிர்ப்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எல்லா ஜெப வாழ்க்கை திரும்ப வரட்டுங்கப்பா, உயிர்ப்பிக்கப்படட்டுங்கப்பா. எந்தெந்த பிள்ளைகள் ஜெபிக்க முடியவில்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள் ராஜா, அவர்கள் வீடுகளிலே அவருடைய தனிப்பட்ட குடும்பத்தில் கர்த்தர் ஜெப ஆவியை உயிர்ப்பிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்று உலர்ந்த எலும்புகளை உயிரடை வைத்தது போல ராஜா, உலர்ந்து போயிருக்கிற எல்லா ஜெப வாழ்க்கைகளும் கர்த்தர் உயிர்ப்பிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த மாதத்தில் கர்த்தாவே, உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீக்கலாக்கி விடும் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, எல்லா இடுக்கங்களை நீக்குங்கப்பா. கடந்த 8 மாதங்கள் ஆண்டவரே தகப்பன இடுக்கத்தோடு கூட இருக்கிற எங்களை கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் எல்லா இடுக்கங்கள் நீங்கப்படும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா தேவைகள் சந்திக்கப்படட்டுங்கப்பா. கர்த்தர் விசாலத்தில் கொண்டு போய் செல்கிறப்பா. நீர் இந்த மாதத்தில் எல்லா இடுக்கங்களை நீக்குங்கப்பா. பிசாசு கொண்டு வருகிற எல்லா கண்ணிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் தெரிப்புண்டு தகப்பனே. கர்த்தர் விசாலத்தில் நடக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையை பரிசுத்தத்தில் உயிர்ப்பிக்க போவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் நடக்கையிலே கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தர் வாழத்தக்கதாக கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்க போவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தர் அப்படியே செய்ய போவதற்காக இந்த புதிய மாதத்தில் எங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் பெரிய மாற்றத்தை தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய மாற்றத்தை நீர் தருவதற்காக உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். சகல துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகருமாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கவலைப்படாதீங்க. இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றத்தை எதிர்பார்க்குங்க. கர்த்தர் உயிர்ப்பிப்பார். சகல இடுக்களிலும் உங்களை விலக்கி பாதுகாப்பார். அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? காலொன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. காலொன்றி நிற்கணுமே, மாதன காலூன்றி நிற்கணும் ஆண்டவரே. கர்த்தரோடு நடக்கணுமே. ஐயா அசைவாடும், அசைவாடும்,
உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து புது மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து புது மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடும் ஜெபமா சொல்லுங்க. என் வாழ்க்கையில நீங்க அசைவாடுங்க ஆவியானவரே. என் குடும்பத்துல நீங்க அசைவாடுங்க ஆவியானவரே. என் வேலை ஸ்தலத்துல நீங்க அசைவாடுங்க. என் தொழிலில் அசைவாடுங்கப்பா. ஹல்லேலூயா. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. வாயை திறந்து சொல்லுங்க. எங்க ஊழியத்தில் அசைவாடு, எங்க சபைகள்ல அசைவாடு, எங்க எல்லைகள்ல அசைவாடுங்க ஆவியானவர். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. தேங்க்யூ ஃபாதர். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் எங்கள் வாழ்க்கையின் எல்லை முழுவதும் அசைவாட போகிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம். 143ஆம் சங்கீதம் 12வது வசனம். உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும் நான் உமது அடியேன் என்று. இங்கே சங்கீதக்காரனை போல நாமும் ஜெபிக்க போகிறோம். குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்ருவின் கிரியைகளை அழித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு அநேக வாலிபர்கள் பிசாசின் பிடியில் இருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் பிசாசின் போராட்டத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட குடும்பங்களின் விடுதலைக்காக, ஒவ்வொரு ஜனங்களின் விடுதலைக்காக எல்லாரும் இணைந்து பாரத்தோடு நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம், சத்தத்தை உயர்த்தி தேவ சமூகத்தில். இன்றைக்கு உங்கள் குடும்பங்களின் விடுதலைக்காக எல்லாரும் இணைந்து நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த சந்ததியின் ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் அழித்து ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா பிசாசின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அழிக்கப்படுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம். குடும்பங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சத்ருவின் ஆயுதங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாய்க்காமற் போவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. வாலிபர்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா சத்ருவின் கட்டுகளை இந்த நேரத்தில் ஜெபிக்கிற வேளையிலேயே எல்லா கட்டுகள் உடைக்கப்படுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா சத்ருவின் சேனைகளை இன்றைக்கு நாங்கள் முறியெடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. குடும்பங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா பார்வோனின் ஆவிகள் அழிக்கப்படுவதாக, எல்லா அமலேக்கிய ஆவிகள் அழிக்கப்படுவதாக, எல்லா பெலிஸ்திய ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அழித்து ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா சன்பல்லா தொபியாவின் ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அழிக்கப்படுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம். குடும்பங்களின் நன்மைகளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா இயேசபேலின் ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அழிக்கப்படுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா பார்வோனின் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் அழித்து ஜெபிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு குடும்பங்களுக்கு விடுதலை வருவதற்காய் ஸ்தோத்திரம். நீண்ட நாட்களாய் போராடி கொண்டிருக்கிற எல்லா சத்ருவின் போராட்டத்தில் இருந்தும் இன்றைக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுப்பீராக. ஜெபிக்கிற வேளையிலேயே ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் விடுதலை வருவதாக. ஜெபிக்கிற வேளையிலேயே எல்லா வீடுகளுக்கும் விடுதலை வருவதாக. ஜெபிக்கிற வேளையிலேயே ஆண்டவரே எல்லாருடைய சிந்தனையிலும் இப்பொழுது விடுதலையை உண்டாக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு யுத்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. எல்லா சத்ருவின் கிரியைகளை நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களின் நன்மைகளை வரவிடாதபடிக்கு தடுத்து வைத்திருக்கிற எல்லா தடைகளின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்றைக்கு நாங்கள் முறியடித்து ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் விலகுவதாக. தடைகளை கொண்டு வருகிற எல்லா சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால அழிக்கப்படுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா.
நன்மைகள் வரவிடாதபடிக்கு கட்டி வைத்திருக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால அழித்து ஜெபிக்கிறோம் அப்பா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையின்படியே எல்லா சத்துருக்களை இவர்கள் எல்லைகளிலிருந்து துரத்துகிறோம். ஒவ்வொருடைய வீட்டின் எல்லைகளிலிருந்து துரத்துகிறோம். எல்லா குடும்பத்தின் எல்லைகளிலிருந்து நாங்கள் துரத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு எல்லைகளில் விடுதலை வருவதாக, குடும்பங்களில் விடுதலை வருவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் கர்த்தர் விடுதலையை கட்டளையிடுவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் அப்பா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்ற வார்த்தையின்படியே குடும்பங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாய்க்காதே போவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. வாய்க்காதே போவதாக. கர்த்தர் நீர் இன்றைக்கு எல்லா சத்துருக்களையும் சங்காரம் பண்ணுகிறவராய் கர்த்தர் நீர் கடந்து வருவதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா சத்துருவின் திட்டங்களை கர்த்தர் முடியடிப்பதற்காய் ஸ்தோத்திரம். தேவ திட்டங்கள் ஒவ்வொரு குடும்பங்கள் வாழ்க்கையிலும் நிறைவேற போறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்க கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்க கரங்களில் எல்லாவற்றையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். இன்றைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பங்களிலும் எல்லா சத்துருக்களையும் அழித்து விட்டார். இந்த நம்பிக்கையோடு இந்த மாதத்தை துவங்குங்கள். இந்த மாதம் வெற்றியின் மாதம். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு அற்புதமான தேவன். நம்முடைய எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கிறவர். நம்முடைய கண்ணீரை காண்கிறவர். பிரியமானதை செய்யும்படி நமக்கு போதிக்கிறவர். நம்முடைய சத்துருக்களை அழிக்கிறவர். ஒவ்வொரு நாளும் கிருபை தருகிறவர். நம்மை நடத்துகிறவர். இந்த மாதம் ஒரு அற்புதத்தின் மாதமாய் நிச்சயமாய் உங்களுக்கு இருக்கும். அதிசயத்தின் மாதமாய் இருக்கும். கர்த்தர் உங்கள் எல்லா ஜெபங்களுக்கும் நிச்சயமாகவே பதில் தருவார். ஒரு வேத பகுதியை விசுவாச அறிக்கையாக நாம் செய்ய போகிறோம். என்னோடு கூட உபாகமத்தின் புஸ்தகத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள். இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை துவக்கும் பொழுதே ஆண்டவர் சொல்கிறார். இன்று முதல் வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். என்ன அற்புதமான வார்த்தை பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுப்பாயானால், உண்மையாய் செவி கொடுப்பாயானால் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பார். இந்த மாதம் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க போகிறீர்கள். அமர்ந்திருந்து வேதத்தை படித்து கர்த்தர் என்ன பேசுகிறார் என்று கேட்டு அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது வசனம் சொல்கிறது, தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இந்த வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் ஒரு விசுவாச அறிக்கையாய் செய்ய போகிறீங்க. நீங்கள் எதை விசுவாச அறிக்கையாக செய்கிறீங்களோ அதை தேவன் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேற்றுவார். படிக்கலாமா? ஓகே. முதல் வசனத்திலிருந்தே இப்படி படிக்கலாம். என் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படி எல்லாம் செய்ய நான் கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பேன். அப்படி சொல்லுங்க. உண்மையாய் செவி கொடுப்பேன். என் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் என்னை மேன்மையாக வைப்பார். நான் என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்மேல் வந்து எனக்கு பலிக்கும். நீங்களே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை சொல்கிறீங்க. இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும். சொல்லுங்க, நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். சேர்ந்து சொல்லுங்க, வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். என் கர்ப்பத்தின் கனியும் என் நிலத்தின் கனியும் என் மாடுகளின் பெருக்கமும் என் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய என் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். என் கூடையும் மாப்பிசைகிற என் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். எனக்கு விரோதமாய் எழும்பும் என் சத்துருக்களை கர்த்தர் எனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் எனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் எனக்கு முன்பாக ஓடி போவார்கள். படிக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசத்தோடு படித்து அறிக்கை செஞ்சால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கிடைக்கும். சேர்ந்து சொல்லலாம். கர்த்தர்
என் களஞ்சியங்களிலும் நான் கையிடும் எல்லா வேலையிலும் எனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுக்கும் தேசத்திலே என்னை ஆசீர்வதிப்பார். நான் என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் எனக்கு ஆணையிட்டபடியே என்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு எனக்கு பயப்படுவார்கள். எனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் என் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் என் கர்ப்பத்தின் கனியிலும் என் மிருக ஜீவன்களின் பலனிலும் என் நிலத்தின் கனியிலும் எனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் என் தேசத்திலே மழை பெய்யும். நான் கையிட்டு செய்யும் வேலைகளையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் எனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகி வானத்தை திறப்பார். நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நானோ கடன் வாங்காதிருப்பேன். இன்று அவர் எனக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நான் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று அவர் எனக்கு விதிக்கிற என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்தும் வந்தால் கர்த்தர் என்னை வாலாக்காமல் தலையாக்குவார். நான் கீழாகாமல் மேலாவேன். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். நீங்கள் வாலாகாமல் தலையாவீர்கள், கீழாகாமல் மேலாவீர்கள். கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பார். இந்த மேன்மை உங்களுக்கு உண்டு, உங்கள் பிள்ளைகளுக்கு உண்டு, உங்கள் தலைமுறைக்கு உண்டு, உங்கள் சந்ததிக்கு உண்டு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருக்கிற உங்கள் தலைமுறைக்கு இந்த ஆசீர்வாதம் உண்டு. இந்த மாதம் இதை நிறைவேற்றுவார். கவலைப்படாதிருங்கள். ஜெபித்திருக்கிறோம் தானே? இவ்வளோ ஜெபித்து விட்டு நீங்கள் அவிசுவாசப்படக்கூடாது. ஜெபித்த ஜெபத்திற்கு ஆண்டவர் நிச்சயமாய் பதில் தருவார் என்று நம்புங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற நீங்கள் சனிக்கிழமை மத்தியானம் 3:30 4:30 வரைக்கும் நீங்கள் இந்த கூகுள் மீட்டில் இந்த மினிஸ்ட்ரி ட்ரைனிங்கில் கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்கிறேன். அநேக நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொள்கிறார்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அனுபவத்திலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன், நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்காய் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்தை துவங்கின தேவன் இந்த மாதம் முழுவதையும் அடியார்களையும் உடைய பிள்ளைகளையும் நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஐயா, உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையை கரம் பிடித்து நடத்துங்க. எங்களை மேன்மையாக வைப்பேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. வாலாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்குவேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. உங்கள் வார்த்தையின்படியே கர்த்தர் செய்ய போகிறதற்காக மக்க நன்றி. இணைப்பில் கலந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பம், ஒவ்வொரு சகோதரிகள், ஒவ்வொரு சகோதரனுடைய வாழ்க்கை துணை, சகோதரியின் வாழ்க்கை துணை, பிள்ளைகள், பெற்றோர், உடன் பிறந்தார் எல்லாரையும் திருக்கரங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இந்த பைபிள் கால்ஸ் ப்ரேயர் டீமில் அடியாளோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா டீம் மெம்பர்ஸும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுவதும் கிருபையாய் நடத்துங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. இரட்சகரும் மீட்பருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உன் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே
குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. உன் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உன் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கிருபையாய் நடத்துவார். மகிழ்ச்சியோடு இந்த மாதத்தை துவங்குங்கள். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஜெப தேவைகள், அவசரமான ஜெப குறிப்புகள் இருக்கும் என்றால் திரையில் காணுகிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய ஜெப வீரர்கள் உங்களுக்காய் ஜெபிப்பார்கள். நீங்கள் இமெயில் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்கள் ஜெபங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறதற்கு அவளோடு காத்திருக்கிறோம். இந்த நாள் நிகழ்ச்சியை தேவன் ஆசீர்வதித்தார். அடுத்த வாரத்திலும் உங்களை சந்திக்க அவளோடு காத்திருக்கிறோம். சனிக்கிழமையில் உங்களை சந்திக்க அவளோடு காத்திருக்கிறேன். அதுவரைக்கு உங்களிடத்திலிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு சகோதரி ஜெயராணி ஆண்ட்ரூ. God bless you.